ஜெபம் செய்வோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்துல இந்த சத்தத்தை கேட்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கிராமத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் இந்த காலத்துல சர்வவல்ல ஆண்டவர் உங்களை என்னையும் தட்டி எழுப்பியிருப்பார் என்றால், என் சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்றால் ஒரு செகண்ட் கண்கள் மூடி உலகத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்களுக்கு எனக்கும் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொட்டி கொடுத்து வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக, மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்படியாக உங்களுக்கு எனக்கும் சர்வவல்ல ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொட்டி கொடுத்ததுக்காக யார் கண்கள் கூடி உள்ளத்தில் ஆர்வத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதிகமத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவில காலநிலை சோதரமாப்பா, இரவு முழுவதும் உங்களுடைய செட்டைகள் எங்களை படுக்க வச்சிங்க, உங்களுடைய அரவணைக்கணும் அன்பின்கரும் பாதுகாக்கணும். இரவு முழுவதும் அப்ப எங்கள் திருச்செல் பிள்ளைகள் என் கிராமத்தை ஒவ்வொரு குடும்பத்தோடு ஜனங்களை கண்மணி போல பாதுகாத்து இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் அல்ல தூங்குவதும் இல்லப்பா. எங்கள் திருச்செல் பிள்ளைகள் எங்கள் கிராமத்தை பாதுகாத்த ஆண்டவர் இரவும் பகலும் எங்களை தூங்காதபடி அப்பா எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த காலவேளை எங்களை தட்டி எழுப்பி, நான் இன்னொன்னு நேசிக்கிறேன், இன்னொரு பிரியமா இருக்கிறேன், இன்னொரு சந்தர்ப்பத்தை கொட்டி கொடுக்கிறேன் சொல்லி இந்த புதிய நாளைகளுக்கு தந்ததுக்காக மக்கள் நன்றிகளை எடுக்கும்படியா, சோத்திரபலி எடுக்கும்படியா, துதி சோத்திரம் எடுக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக, நம்முடைய வார்த்தை விதைக்கும்படியாக நேற்று தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை முழுதும் பிரசங்களோடு கிடக்கட்டும், நிறைத்து கொண்டு வாங்க. உலகம் எங்கு நடக்கிற ஆராதனையும் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளை வேத வசனங்களை விதைக்கிற தாசமார்களையும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் பொருட்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, இந்த நல்லாசீர்வதிக்கப்பட்ட காலங்களிலும் சர்வவல்ல ஆண்டவருடைய பார்வையிலே திருச்சபையின் பிள்ளைகளும் நம்முடைய கிராமத்து ஜனங்களும் விசேஷித்தவர்கள். சங்கீதம் கூட அற்புதமான சங்கீதம் சொல்லுது. சொல்லப்படுற சங்கீதம் சொல்றதுல 103 சங்கீதம் சொல்றதுல 103 சங்கீதம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து போவார். என்ன நன்மை செஞ்சிருக்கார் உங்களுக்கு? முதலாவது சொல்றாங்க, அவர் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி இருக்கிறார். நீங்க நானும் கர்த்தருடைய பார்வையில எவ்வளவு விலையை பெற்றீங்களா? நாம் செய்த அக்கிரமங்களை மன்னித்து நோய்கள், நம்மளுக்கு நோய்கள் எல்லாம் நீக்கி. இரண்டாவது சொல்றாரு, நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினாலும் முடி சூட்டினார். புலம்பல வாசம் சொல்லுது, நாம் நிற்பதும் நாம் நிர்மலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. மூணாவது சொல்ல பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யல. ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சு அவருக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யலையா?
நம்முடைய அக்கிரமத்துக்காக சரி கட்டாமலும் இருக்கிறார். நாங்க சொல்றாரு, பூமிக்கு வாங்க எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுங்கள், அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறார். 5 சொல், தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்கும்போது கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த புதிய நாளை அவர் உங்களை அதிகமாக நேசித்து நம்முடைய பிராணனை அழித்து விலக்கி வைத்து நம்முடைய பாவங்களுக்கு தக்கரம் செய்யல. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் சகலம் ஆண்டவர் உங்க மேல ஏவலை இரக்கம் பாராட்டினதுக்காக இந்த காலவேளை உங்களை யாவரையும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து திருச்செந்தூர் பிள்ளைகளையும் நம்முடைய கிராமத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வவல்லமை ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருப்பார்களாக. இந்த தினத்தில் பார்த்தோம், நாம சொல்லி ஒரு வாக்கியமா சொல்றது, life always gives a second chance. அந்த ஆங்கிலத்தன்மையா சொல்றது, life offers a second chance is called tomorrow. வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு சான்ஸ் கொடுக்குமா. அது எப்ப கொடுக்குமா? நாளைக்கு. ஆனா அந்த வார்த்தையில ஒரு வித்தியாசம் என்னன்னா, life always gives a second chance is called today. இன்றைக்கு தான் நீங்கள் நானும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளும். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. அந்த உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பெற்று கொடுக்கிறார் என்றால் நீங்கள் நானும் பரிசுத்தமாக இருக்கணும், மனம் திரும்பின வாழ்க்கை வாழணும், உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும், அவருக்கு பயந்து வாழ்க்கை வாழணும். பயம்னா என்ன? அவர் பரிசுத்தமா இருக்கிற போல நாம பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அவருக்கு வேலையில்லாத காரியம், துணிகரமான பாவம் நமக்கு காணப்படாது. நாம் உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு வாழணும். இந்த நாள்ல நேற்று தினத்துல நாம் என்ன தப்பு செய்தாலும் பிரச்சனை இல்லை, நம்முடைய பாவங்கள் தக்கதாக செய்யல. அப்ப நேற்று தினத்தை செய்தது போல இந்த நாள் செய்ய துணியாதபடி நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கும்படியாக அந்த உங்களுக்கு எனக்கும் இந்த நாளை சான்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த நாளை அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். இந்த நாளை சற்று நேரம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழி புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை தியானித்தோம். சாலமோன் ராஜா நீதிமொழிகள் எழுதினவர், பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினவர், உன்னத பாட்டை எழுதினவர், ஞானத்தில் சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், ஐஸ்வர்யத்தில் வல்லவர். அவருக்கு அவர் வேத வசனத்திலே முன்ன இந்த ராஜாக்களை பார்க்கிறோம், முன்ன வரப்போராளர்களை பார்க்கிறோம், அதை காட்டிலும் ஐஸ்வர்யத்தை சிறந்திருந்தார். ஐஸ்வர்யம் அவருக்கு ஒரு கச்சரா போல காணப்பட்டதாம். வெள்ளி, இரும்பு, வெண்கலம், தங்கம், வைடூரியம், அவ்வளவு ஐஸ்வர்யவனா இருந்தார். ஒரே ஒரு காரியம், என்ன காரியம் கேட்டார்? ஆண்டவரே, எனக்கு வேண்டிய ஞானத்தை தான். எனக்கு வேண்டிய ரொம்ப அவசியம். அது கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அந்த ஞானத்தின் சிறந்தவர் அவருடைய ஞானத்தை கேட்க, அவருடைய வார்த்தை கேட்க ராஜாக்கள் வருவாங்க. இவ்வளவு ஞானத்தை ஆண்டு கொடுத்தார். தேவ வார்த்தை கேட்டதுனால அந்த ஞானி ஐஸ்வர்யவான் நீதிமொழிகளுக்கு எழுதும் போது என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யமும்
எனக்கு கொடுத்த கணம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். கடைசி சொல்றாரு, என்ன சொல்றாரா, அந்த 2 மனவளத்தில் கேட்கிறேன், நான் சாகு வரையில் செய்ய தவறாம. ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ராஜா, ஒரு ஞானத்து சிறந்தவர் கேட்கிற ஆண்டவரத்துல என்ன கேட்கிறாரா, இந்த மாயமான இந்த உலகத்துல என்ன சொல்லணும், மாயையும் பொய் வசனிப்பும் என்னை விட்டு தூரம். மாயமான இந்த உலகத்துல ஆண்டவரே உம்மை மறந்து கண்களுக்கு காணக்கூடாத சொல்லி எல்லாம் மாயே 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 மாயே, எல்லாம் மாயே, ஒன்றுமே இல்லை, காண்கிறதெல்லாம் அழிந்து போகும். மாயமான இந்த உலகத்துல ஆண்டவரே உம்மை மறந்து அழிந்து கொண்ட உலகத்து மேல என் கண் வைக்காதபடி, மாயமான இந்த வாழ்க்கையை வாழாதபடி, வேஷம் போட்டு வாழாதபடி என்ன சொல்றாரு, பொய் வசனிப்பு என்னை விட்டு தூரம். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பான், நாம எத்தனையோ பொய் சொல்றோம். அவர் என்ன கேட்கிறார் தெரியும், அதாவது மாயமான காரியமும் பொய் வசனிப்பு என்னை விட்டு தூரம். இந்த உலகத்து வாழ்கிறான் உண்மையே சார்ந்து வாழத்தக்க எனக்கு அனுகிரகம் பண்ணும். 2வது சொல்றாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தை எனக்கு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தை எனக்கு கூடாது. இன்னைக்கு மனுஷன் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வித்தியாசமா போகும். இல்லாதவன் அலைந்து கொண்டு இருக்கிறான், இருக்கிறவன் வெறுத்து போய் இருக்கிறான். இல்லாதவன் அலைந்து போய் இருக்கிறான், இருக்கிறவன் வெறுத்து போய். ஞானி சாலமோன் சொல்றாரு, தரித்திரத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க. தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் எனக்கு. ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட வரம் கேட்டாரா, என்ன கேட்டாரா, நான் தொட்டதெல்லாம் பொண்ணா, நான் தொட்டதெல்லாம் அப்படியா, சரிப்பா நீ விரும்புறதை சிலவனுக்கு கொடுப்பேன். சந்தோஷத்தை வந்தாலாம், வீட்டுல பொருள் எல்லாம் செய்தாலாம், தொட 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 அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. தொட்ட பொருளான் எப்படி இருக்குதான், தங்கமா மாறிடுதான், தங்கமா மாறிடுதான். எப்படி இருக்கும், வீடுக்குள்ள தங்கமயமா இருந்துச்சா, எதை தொட்டாலும் தங்கம், தொடுறதுக்குள்ள தங்கம். நேரம் கடந்து போயிட்டே இருந்துச்சு, பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு, பசி எடுக்க சாப்பாட்டை போட்டா, சாப்பாட்டு மேல கை வச்சாரு, சாப்பாடு தங்கமா தங்கமா. அவள் தொடுவதெல்லாம் செய்து தங்கமா மாறிட்டு. மனைவி அங்கிருந்து வந்தாங்க, மனைவி மேல கை வச்சா, மனைவி எப்படி ஆயிட்டானா, தங்கமா மாறி. எல்லாம் தங்கம் தாயா, அவனுக்கு என்ன பிரயோஜனம், அவனுக்கு. சாலமோன் ஞானி அருமையா சொல்ற, தரித்திரத்திலிருந்து கூட்டுறாதங்க, தரித்திரம் மகா கொடி, மகா நீங்க எத்தனை ஜனங்க கஷ்டத்துல இருக்காங்க தெரியும்.
வேலை இல்லை, வருமானம் இல்லை, வீட்டில் பலவீனம், நோய்கள், வியாதிகள், விசாரிக்காத கேட்காத எத்தனை குடும்ப கருத்தத்தை வாழ தெரியும். கஷ்டம் வந்தாதான் அது அனுபவ தெரியும். இன்னொரு வார்த்தை இருக்குது, கடன் பட்டாதான் அது அருமை தெரியும். எத்தனை குடும்பம் இந்த கந்த வட்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். வட்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வட்டி கொடுத்து 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 முதல் குறையல வட்டி இருக்கிறது, முதலுக்கு மேல வட்டி வட்டி அவனுக்கு இன்னும் கொடுக்கல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியும். ஒரு அம்மா எனக்கு தெரியும், அவர் கணவர் வெளியே இந்த சென்டிங் பலகை அடிப்பாங்க தெரியுமா, இந்த சென்டிங் அடிக்கிற பலகைக்கு அடிப்பார், இந்த ரிவர் பண்ணி அடிப்பார். அவர் வெளியே வேலை செய்தார். இந்த அம்மா அவர் கடன் வாங்கிட்டார். அவர் கடன் வாங்கிட்டு வெளியே போயிட்டார். வட்டிக்கார வந்து அந்த அம்மாவை சண்டை போட்டு அந்த அம்மா பீடி சுத்துவாங்க. ஒவ்வொரு நாளும் வட்டிக்கார ஒருவர் பாருங்க, தனக்கு சாப்பாடு இருக்க இல்லையோ பீடி சுத்து டெய்லி போட்டு பணத்தை வாங்கி அந்த வட்டிக்கு கொடுப்பான். பிள்ளைக்கு ஒரு பண்டை வாங்கி கொடுக்க முடியாது, குடும்பத்து வீட்டில் ஒரு நல்ல காரை செய்ய முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. கடனால் சார்ந்த வருவானே அவனுக்கு எப்படி கொடுக்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மணி பாருங்க எங்கேயும் போக முடியாது, பீடி சுத்தி 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 சார்ந்த வந்து ஒரு வட்டிகள். எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? வீட்டுல பணம் இல்லாதே பிரச்சனை ஆரம்பிச்சது. பணம் இல்லாத பிரச்சனை ஆரம்பிச்சது. கைக்குள்ள பணம் இருந்தானா முகம் எப்படி இருக்கும்? பணம் இல்லைன்னா அவ்வளவுதான் சோர்ந்து. என்ன செய்வோம்? நம்ம அடுத்த என்ன செய்ய முடியும்? இவ்வளவு தேவை இருக்குது, எப்படி சந்திக்கப்படும்? சாலமோன் ஞானி அருமையாக பேசுகிறார் பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த தர்த்தத்தை எனக்கு கூடாதுங்கப்பா. இந்த காலவேளை சர்வநல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறாங்க. இந்த புதிய நாள் உங்களை என்னை ஆஸ்வதிக்கிற ஆண்டவருடைய கரத்துல நம்ம தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? நாலு முழங்கால் படி கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். வானசிங்காசனம் முதல் வீட்டிலிருந்து பூமியின் மேலே கண்ணோக்கமாயிருக்கும் ராஜாவே, நீரின் சூரியனை சமாதானத்தின் தேவனே, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காரர்கள் நன்றியப்பா. எங்களை தட்டி எழுப்பியப்பா. முதல் ஆசைப்பட்டு நாங்க மக்கள் நன்றி எழுக்க முடியாதபடி வந்திருக்கிறோம். அதிகாலை என்ன தேடிகளை கண்டுகிறோம் சொல்லிங்கிறப்ப இந்த நாள்ல தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்டு நோக்கிப்பாங்க. உலகம் எங்க நடக்கிறாரோ சமூகத்தை காக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறேன். உடைய சமூகத்தோடு கூட விடுமையா போகக்கூடாது. உடைய ஆழத்தை நன்மை நாளும் உடைய ஆழத்தை சம்பளத்தை நிரப்பிக்க முடியாது. இப்ப நம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்க போகிறோம். அப்பா இந்த நாள்ல நீங்க எங்க மேல அன்பு வைத்து எங்க பாவங்களை பார்க்கல, அக்கிரமங்களை பார்க்கல, எங்க பாவத்துக்கு தண்டனை கொடுக்கல. நேசித்த ஆண்டவர் நாங்களும் அப்ப அந்த உலகத்தை வாழ்கிற நாங்க ஒருவருக்கு ஒருவர் பகை, பொறாமை, பெருமை, குரோதங்கள், விரோதங்கள் காணப்படாதபடி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஐக்கியத்தோடு உங்களை நாம மகிழப்பட வாழைகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இந்த நாள்ல எங்க திருச்சபை பிள்ளைகளும் எங்க கிராமத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களும் செய்ய போகிற வேலைகளை ஆசீர்வதிங்க. சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கெடுங்கப்பா. கை பிரயாசத்தை ஆசத்தை உறுதிப்படுத்தும்.
அது எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஆசிரமத்தை கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா சுகவீனத்தோடு விளந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். எப்படி இருவருங்க வெளிச்சம் உதிக்கிறதோ ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் இயேசு நாமத்துல நிர்வாகிப்பவர்கள் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இந்த நாள்ல வாரம் ஓட்டிட்டு எங்க பிரச்சனை பிள்ளைகளையும் கிராமத்து ஜனங்களை அர்ப்பணிக்கிறேன். நீங்க உங்களுடைய சமூகம் இன்னுமாய் பாதுகாக்கட்டும். உங்களுடைய பாதுகாக்கணும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா விபத்துகளுக்கு பாதுகாக்கணும். இந்த நாள் முழுவதும் எல்லோரும் கூட இரவு நம்முடைய சமூகத்தில் வந்து மக்கள் நன்றி எடுக்கும்படியாக கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. யார் கர்த்தர் ஜெபத்தை சென்று சொல்லுவோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நீங்கள் ரட்சித்துக்கணும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் விடுவைகளே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்று சொல்லுவாங்க.